ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹபிக்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இதுக்கு முன்னாடி நம்ம HTML CSS சீரீஸில் என்னென்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன், டேகோட ஃபங்க்ஷனாலிட்டி, சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல், HTML ஃபார்ம்ஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடலை யூட்டிலைஸ் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் டிசைன் பேட்டர்ன் பார்த்துருந்தோம்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். தயவு செய்து அந்த 3 வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் நம்ம சோஃபார் போக 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 உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTMLோட டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு சிஎஸ்எஸோட ஃப்ளெக்ஸ் பேட்டர்னை நம்ம எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், ஆல்சோ மீடியா லைக் வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோஸ் இது எல்லாமே நம்ம HTML-க்குள்ள எப்படியெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெவலப்பர் எக்ஸ் சேனலை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் இருக்குது இதே சீரீஸில். தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும், நம்ம ஏன் இந்த டேக்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் வந்து ரீடைரக்ஷன் நடக்குது, அந்த ரீடைரக்ஷனில் நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹோம் பேஜ் ரீடைரக்ஷன் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சர்வீசஸ்ன்ற ஒரு ஹெச்எஃப்க்கு நம்ம அதை டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க, அந்த கோர்சஸோட ஸ்லோகன் என்ன, அதோட வேர்ஷன் வந்து எதை நம்ம சொல்லித்தர போகிறோன்ற மாதிரி ஒரு பேசிக் டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பண்ண போகிறோம். அதோட சேர்த்து ஒரு மீடியாவில் வீடியோவை எப்படி லோட் பண்ணி HTML-ல காட்டுறது, ஆல்சோ ஒரு ஆடியோவையும் நம்ம எப்படி மர்ஜ் பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ HTML-ன்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். ஆப்வியஸ்லி சிஎஸ்எஸ் நமக்கு வேணும். அதனால இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸோட ஃப்ளெக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இந்த பேஜை டிசைன் பண்ணலான்றதையும் எண்ட் டு எண்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். services.html-னு சொல்லிட்டு நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வழக்கம் போல் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், டாக் டைப். ஏன்னா வெப் அப்ளிகேஷனுக்கு இது ஒரு வெப் பேஜோட கோடுன்றது தெரியணும். HTML டேக் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஹெட் டேக் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி ஹெட்டில் நம்ம என்னென்ன கொடுப்போம், டாபிக் இல்லை டைட்டில். ஸோ இந்த பேஜோட டைட்டில் நம்ம என்ன வைக்கலாம், சர்வீசஸ் ஆஃபர்டுன்ற மாதிரி வைக்கலாம். தென் இதுக்கு முன்னாடி 3 வீடியோவில் சொல்லாத ஒரு கண்டென்ட் நான் சொல்கிறேன், மெட்டா டேக். மெட்டா டேக்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ் பேஜஸ்க்காக. ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீன் வந்து இப்போ 1080 பிக்சல் கிராஸ் 720 பிக்சலில் வந்து ஒரு ரேஷியோ இருக்குது. அதுவே மொபைல்னால் இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன ரேஷியோ இருக்கும். டேப்னா அதோட மீடியம் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த 3த்துலேயுமே அப்ளை ஆகிற மாதிரி நம்ம வந்து HTML CSS பேட்டர்ன் எழுதணும். அப்போது நம்ம இப்போ மினிமைஸ் பண்ணாலும் சரி, மேக்ஸிமைஸ் பண்ணாலும் சரி, ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த மெட்டா. நேம் வியூ போட்டு நம்ம தந்துடலாம். கண்டென்ட், இந்த கண்டென்ட்டில் தான் எப்படி ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு சஜஷன் தரோம். வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித். எந்த டிவைஸ் வந்து இந்த சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் வித்ன்றதை கொடுக்குறோம். ஆல்சோ இனிஷியல் ஸ்கேல் நான் 1.0ன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டான்றது பர்டிகுலராக இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, இன்னொன்று கேர் செட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறோம். கேர் செட் வந்து இப்போ UTF-8 ஃபார்மேட்டில் இருக்கலாம். எல்ஸ் நம்ம வேறு ஏதாவது ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம வெப்பேஜுக்கு புரியணுன்றதுக்காகவும் இந்த மெட்டா டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் டேப் க்ளோஸ் பண்ணல, அதனால தான் எரர் அடிக்குது. நான் டேப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஹெட் கிரியேட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுவோம், பாடி. இந்த பாடியில் நம்ம ஒரு டிவ் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு கிளாஸ் வந்து நான் ஜஸ்ட் கண்டெய்னர்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு ஒரு செக்ஷன்.
கிளாஸ் டேட்டா டேபிள் செக்ஷன்ற மாதிரி நான் கொடுத்துடுறேன். இந்த செக்ஷனுக்குள்ள தான் நம்ம டேபிளை வந்து இப்போ கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். H2 யூஸ் பண்ணிட்டு டேபிள் டேட்டா அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் டேபிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டேபிள் நம்ம கொடுக்கணும்னா டேபிள் டேக் கீழே தான் எல்லாத்தையுமே நம்ம கொடுப்போம். அந்த டேபிளுக்கும் நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். டேட்டா டேபிள்ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேபிள் டேக் நம்ம ஓப்பன் பண்ணிட்டாலேவும் வெப் ப்ரௌசருக்கு வந்து புரிஞ்சிடும் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள்னா என்னென்ன நீடட், ரோஸ் அண்ட் காலம்ஸ் மேண்டேட்டரியாக நீடட். எவ்வளோ ரோஸ் நமக்கு வேணும், எவ்வளோ காலம் வேணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டி ஹெட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு டேபிளில் மேலே டைட்டில் இருக்கும். இப்போ நேம் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னா அதை நேம்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற டைட்டில் நமக்கு வேணும். அதே மாதிரி ஏஜ் 18, 30 இந்த மாதிரிலாம் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும்னா மேலே வந்து ஏஜ் என்டர் பண்ணுங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு டைட்டில் இருக்கணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த டைட்டில். டிஆர் டேக்னா என்னன்னா இட்ஸ் அ ரோ டேக். எத்தனை ரோ அதில் இருக்க போகுது, நான் ஒரே ஒரு ரோ தான் அந்த டைட்டில் வைக்க போகிறேன். அதனால ஒரே ஒரு டேக் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போது ரோஸ் தெரிஞ்சிருச்சு, காலம்னா என்ன நமக்கு தெரியணும். அப்போ டிஹெச் இந்த டேக் தான் நம்ம காலமை வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போது நான் என்ன தரேன்னா ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் நேம் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபார் டைம் பீயிங் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 3 காலம் தேவைன்ற மாதிரி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் காலம் வந்து நான் கோர்ஸ் நேம்னு வச்சுருக்கேன். ஸ்லோகன் ஆஃப் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் செகண்ட் வச்சுக்கிறேன். தேர்டு வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நான் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேபிளுக்கு நான் ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டரில் ஒரே ஒரு ரோவை நான் இன்க்ளூட் பண்ணி 3 காலம் வச்சுருக்கேன். இப்போது டிஹெச் ஹெட்டர் வந்தாச்சு, வேல்யூஸ்க்கு நான் வேல்யூஸ் தரணும்ல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டி பாடி. இந்த டேக்ஸ்க்குள்ள தான் நம்ம வேல்யூஸ் எல்லாமே அந்த ஹெட்டருக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ எல்லாமே நம்ம என்டர் பண்ணுறோம். டி சேம். அப்போ நம்ம ஒரு ரோ கிரியேட் பண்ணணும். டிஆர் இதுக்குள்ள எனக்கு ஆப்வியஸாக 3 காலம் வேணும். ஜாவா ஜாவாவோட ஸ்லோகன் என்ன வைக்கலாம், பவர் ஹவுஸ்ன்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். வேர்ஷன் என்ன, 17 வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு 3 ரோ ஒரு 3 இல்லை 4 ரோ வந்து கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதோட நேமை மட்டும் நான் மாற்றிடுறேன். பைத்தன். பைத்தனுக்கு என்ன சொல்லலாம், இட்ஸ் அ சிம்பிளிசிட்டி. வேர்ஷன் ஒரு 3.414 கொடுத்துட்றேன். ஆல்சோ ஜாவா ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு போஸ்ட்கிரேஸ்கியூல்ன்ற மாதிரி கொடுப்போம். queries வெர்ஷன் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனலாக ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் என்ன பண்ணும், நமக்கு வெப் மேஜிக் அந்த மாதிரி நான் ஒரு ஸ்லோகன் தந்துக்கிறேன். வேர்ஷன் என்ன கொடுக்கலாம், 19.00 கொடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த பாடியில் 1 2 3 4 மொத்தம் நான் 4 ரோ என்ட்ரு பண்ணியிருக்கேன், 3 காலம் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரை இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ஒரு HTML வியூ பண்ணிடலாம். டெவலப்பர் ஹப் எக்ஸ் இருக்குது, ஹோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சர்வீசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணால் ரீடைரக்ட் ஆகாது. பிகாஸ் நம்ம இன்னும் ரீடைரக்ஷனுக்கானதை நம்ம HTML எழுதலை. href ஈக்குவல் டு services.html நான் இப்போ கொடுத்துட்றேன். இப்போது இந்த பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகுது. ஒரு டேபிள் டேட்டா போட்டிருக்கோம், 3 காலம் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது, கீழே வந்து 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. நமக்கு ஒரு டேபிளோட டேட்டா இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. பட் இது ரீடபுளாகவே இல்லை. நம்ம CSS யூஸ் பண்ணி இதை வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரில் சென்ட்ரலைஸ்டாக நம்ம ரீடபுளாக நம்ம பண்ணலாம். சர்வீசஸ்
ஓகே. இப்ப எனக்கு ஒரு செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதில நான் மீடியான்ற ஒரு செக்ஷனையும் நான் ஆட் பண்றேன். செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். மீடியா கண்டெய்னர். அந்த மாரி நான் வச்சுக்கிறேன். இல்ல மீடியா செக்ஷன்ற மாரி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டைட்டில் ஆப்வியஸா வேணும். என்ன கொடுக்கலாம்? மீடியா செக்ஷன். இந்த மாரி நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன்ல என்னென்ன இருக்க போகுது? ஒரு div tag ஓப்பன் பண்ணிட்டு, இந்த divக்கு கிளாஸ் நேம் என்ன தந்துறேன்னா, மீடியா கண்டெய்னர்னு கொடுக்குறேன். இந்த divக்குள்ள இப்ப என்னென்ன வரப்போகுது? div. இன்னொரு div நான் ஓப்பன் பண்ணிட்டு, just class media item லோக்கல் வீடியோவை நான் ப்ளே பண்ண போறேன். அதனால லோக்கல்ன்ற மாரி நான் வச்சிடுறேன். இதுக்கு ஒரு டைட்டில் நம்ம தந்துரலாம். லோக்கல் வீடியோ அந்த மாரி நம்ம கொடுத்துரலாம். தென் இந்த வீடியோவ நம்ம வந்து யூஸ் பண்றதுக்காக வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேக் நமக்கு அவைலபிள். அதனால வீடியோ டேக்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மீனிங் என்னன்னா, இத எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இத எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளே பண்றதா இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் குடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாரி ஃபேக்டர்ஸ்க்காக இந்த கண்ட்ரோல்ஸ்ன்றது யூஸ் பண்றோம். வித் ஆப்வியஸ்லி 100% குடுத்துர்றேன். ஏன்னா ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் வீடியோ வந்து நம்ம பார்க்கணும். ஆல்சோ எங்கேருந்து இந்த வீடியோ எடுக்கணும்? அப்ப எஸ்ஆர்சி டேக் நமக்கு கண்டிப்பா தேவை. சோர்ஸ் குடுத்துட்டு எஸ்ஆர்சி. நான் இப்போதைக்கு சும்மா சாம்பிள் டாட் MP4ன்னு குடுத்துருக்கேன். நம்ம இத ரிப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா லோக்கல்ல வந்து என்னென்ன வீடியோ நேம்ல இருக்குன்றத நான் இன்னும் பார்க்கல. ஈக்குவல் டூ வீடியோ ஸ்லாஷ் MP4. இந்த ஃபார்மேட்ல எனக்கு இருந்தா, எனக்கு இந்த வீடியோன்ற டேகுக்குள்ள வித் 100%ல எனக்கு ஷோ பண்ணுன்ற மாரி நான் இப்ப குடுத்துருக்கேன். ஓகே. தென் இன்னொரு டேக். இப்ப நம்ம ஆடியோக்கும் நம்ம டேக் எடுத்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் இன்னொரு div ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல என்ன குடுக்குறேன்? கிளாஸ் நேம் மீடியா ஐட்டம் ஆடியோன்னு நான் தந்துடுறேன். இப்ப அதுக்கும் நமக்கு ஒரு டைட்டில் வேணும் இல்லையா? H3 ஆடியோ அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். இந்த வீடியோக்கு எப்படி வீடியோ டேக்ன்னு இருக்கோ, ஆடியோக்கு ஆடியோன்ற டேக் நமக்கு இருக்கு. சேம். கண்ட்ரோல்ஸ் சோர்ஸ் எஸ்ஆர்சி. ஸோ இதுவுமே நான் இப்போ செக் பண்ணணும். ஜஸ்ட் சாம்பிள் டாட் MP3ன்ற மாதிரி கொடுத்துட்றேன். டைப் என்ன? ஆடியோ ஸ்லாஷ் MP3. ஸோ நம்ம ஒரு வீடியோவும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஆடியோக்கான செக்ஷனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். தெரியுதா? ஒரு லோக்கல் வீடியோன்னு ஒரு வீடியோ செக்ஷன் வந்து ப்ளே பட்டன், சவுண்ட் பார், மேக்ஸிமைஸ் எல்லாமே இருக்கு. ஆடியோவுக்கு ஆடியோ ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். services டாட் சிஎஸ்எஸ். இதை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ கிளாஸ் வைஸ் நம்ம போகிறதுனால ரிப்பீட்டிவ்ஸும் நிறையா இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸ்டார். எந்த பாடி ஆர் ஹெட்டர் ஆர் எந்த கிளாஸ் வந்தும் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சேஞ்சஸை காமனாக எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும்னா ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம போன வீடியோலேயே வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ் கொடுத்துடுறேன்.
இப்போ நம்ம பாடிக்கு எழுத ஆரம்பிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல் கொடுத்துடுறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு, நம்ம போன வீடியோவிலே லீனியர் கிரேடியன்ட் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? அதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். -65 டிகிரி. ஸோ லீனியர் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா பார்க்கணுன்னா, லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. #000. நான் பிளாக்ல இருந்து ஒரு ஆரஞ்சு செக்ஷன் வர நான் போகிறேன். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னா நீங்களே இங்கே பாருங்கள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, நம்ம என்ன எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸை வந்து HTML லிங்க் பண்ணலை. ஓகே, ஆப்வியஸாக லிங்க் பண்ண நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? லிங்க் டேக். ரிலேஷன் என்ன? ஸ்டைல் ஷீட். href services.cs. இந்த மாதிரி நம்ம இப்போ கொடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டு வந்து எனக்கு ஆரஞ்ச் டு பிளாக் கிரேடியன்ட் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். தென் நம்ம என்ன டேக் இப்போ போகலாம்? பாடிக்கு நம்ம டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஓவராலாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, கண்டெய்னர்னு சொல்லி ஒரு டிவ் வச்சுருக்கோம். டாட் கண்டெய்னர். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். காலம். அலைன் ஐட்டம்ஸை வந்து நான் சென்டர் பண்ணிடுறேன். பேடிங் 20 பிக்சல். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வர சொல்கிறேன். பாக்ஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி மார்ஜின் எதுக்கு, பேடிங் எதுக்கு, பார்டர்னா என்ன, பாக்ஸ் சைசிங்னா என்ன, அதே மாதிரி ஃப்ளெக்ஸுனா என்ன, இது எல்லாமே நமக்கு தெரியணுன்றதுக்காக. H2. இதுக்கு நான் கலர் வந்து ஜஸ்ட் பிளாக் பேக்ரவுண்டுன்றனால FFF கொடுத்துட்றேன், ஒயிட்டு. நம்ம செகண்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஹேஷ் வேல்யூஸ்னால் என்ன, RGB வேல்யூஸ்னால் என்ன, டேரெக்டாகவே நம்ம ஒரு கலர் கொடுத்தாலுமே இது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த 3 வேரியேஷன்ஸை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல். இப்போ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக இருக்குது. நான் அலைன் ஐட்டம்ஸ் எல்லாமே சென்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி H2 டேக் அண்ட் டேபிள் டேட்டா அண்ட் மீடியா செக்ஷனுக்கு நான் ஒயிட் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக. ஓகே, ஃபைன். தென் டேட்டா டேபிள் செக்ஷன் தான் நம்ம அடுத்தது வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். டேட்டா டேபிள் செக்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். டேட்டா டேபிள் செக்ஷன். நான் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். வித்து 80% கொடுத்துருக்கேன். பிகாஸ் 100%னால் கொஞ்சம் எலாபரேட்டாக தெரியும். நம்ம ரீடபிலிட்டிக்காக 80% கொடுத்துருக்கேன். மார்ஜின் பாட்டம் 40 பிக்சல் கொடுத்துருக்கேன். இந்த மார்ஜின் பாட்டம்னா என்னென்னா, கீழே மட்டும் நமக்கு 40 பிக்சல் வந்து ஒரு வேரியேஷன் விட்டு கேப் கொடுக்கும். இப்போது இந்த வித் அண்டு பார்டர் பாக்ஸ் நம்ம இங்கே மட்டும் யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் டேபிள் டேட்டாக்கு மட்டும் அப்ளை ஆகிடுது. பட் நமக்கு எங்கே வரணும்? மீடியா செக்ஷனுக்கும் நமக்கு சேர்த்து அப்ளை ஆகணும் இல்லையா? அதனால் இந்த கிளாஸில் கமா போட்டு இதைத்தான் நம்ம ரெப்பீட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டாட் மீடியா செக்ஷன்ற நம்ம கொடுத்த கிளாஸ் நேமையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகிருக்கு, சென்ட்ரைஸ்டாக இருக்குது, 80% ஆஃப் ஸ்க்ரீனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. தென் டேட்டா டேபிள்னு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். டேபிளில் டாட் டேட்டா டேபிள். இப்போ நம்ம டேபிளுக்கான டிசைனை பண்ணலாம். என்னென்னலாம் பண்ணலாம்? எனக்கு வித்து வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணணும்.
border collapse, background color என்னவா தரலாம்? ஒயிட் பேக்ரவுண்டாவே தந்துடலாம். பிகாஸ் ஆரஞ்சு வித் பிளாக் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோனா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் டீட்டெயிலாக. இப்போ நான் ஒரு பேசிக்காக இது மட்டும் தரேன். பாக்ஸ் பேட்டர்ன்றது ஒரு 3D எஃபெக்ட் நம்ம தரணுன்றதுக்காக யூஸ் பண்ணுற பாக்ஸ் ஷேடோன்றது. லைக் ஒரு டிவ் டேக்ல நம்ம வந்து ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம்னா 2D ஸ்ட்ரக்சரில் தெரியும். லைக் ஒரு அவுட்டர் கோடு மட்டும் வச்சு 2D ஸ்ட்ரக்சர் தெரியும். அதுக்கு கீழே கொஞ்சம் ஷேடோ விழுகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். யூசருக்குமே வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நான் வேல்யூ இங்கே கொடுத்துட்றேன் 0.1. ஓகே, இப்போது இந்த டேபிள் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் அப்ளை ஆகிடுச்சு. லைக் உங்களுக்கு இந்த பார்டரை சுற்றி மினிமலாக வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரியுதா? இதுக்கு தான் வந்து நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்து யூஸ் பண்ணுறோம். தென் டேபிள் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம டேபிளோட டிஹெச்ன்ற ஒரு டேகுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காலம்ஸ். அதே மாதிரி டிடியும் நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் அது வந்து வேல்யூவோட காலம்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால. டேட்டா டேபிள் டிடி இந்த 2 கிளாஸ்க்குமே வந்து நம்ம காமனாக வந்து எழுதலாம். பேடிங் 15 பிக்சல் நான் ஈச் கொடுத்துட்றேன். தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டராக வந்து டேபிளோட சென்டரில் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பேடிங்கும் ஆயிருக்கு, சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, கொஞ்சம் ரீடபுளாக வந்துருச்சு. ஸோ தென் காலம்க்கும் வேல்யூவோட காலம்ஸ்க்கும் கொடுத்தாச்சு. இப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெட்டருக்கு கொடுத்தாகணும். டேட்டா டேபிள் டிஹெச்க்கு நான் இன்னொரு சிஎஸ்எஸ் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் கலர் பிகாஸ் ஹெட்டிங்ன்றது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். ஒரு ஹேஷ் வேல்யூ நான் யூஸ் பண்ணி FF7 F50ன்ற மாதிரி கொடுத்துறேன். என்ன கலர் வருது? ஆரஞ்சு கலரில் வருது. தட்ஸ் ஃபைன். கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ ஆரஞ்சு வித் ஒயிட் வேரியேஷனில் இருக்குது. தென் இப்போ நமக்கு ரோ வைஸாக வரணும். இந்த ரோ வைஸாக நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா டேபிள் டேட்டாக்குள்ளே டிஆர்னு கொடுத்துட்டு ஒரு ப்ரீ பில்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். அது என்னன்னா nth சைல்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் நீங்கள் ஆட் ஆர் ஈவன் நீங்கள் 2 வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் ஈவன் தரேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா எவ்ரி ஈவன் வேல்யூவில் இருக்கிற ரோக்கு மட்டும்தான் இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகும். ஸோ nth சைல்டு ஈவன் ஆர் ஆடுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் ஸோ நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, அதனால் ஜஸ்ட் F2 ஓகே. லைக் ஒரு ஆரஞ்சு ஷேடில் ஒரு ஒயிட் இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஓகே, ஏன் அப்ளை ஆகலை? சேவ் பண்ணிட்டேன்ல. nth சைல்டு ஈவன் ஓகே. ஓகே, ஃபர்தராக நம்ம சிஎஸ்எஸ் பண்ணிட்டு இதை பேக்ரவுண்டில் செக் பண்ணலாம். இப்போதைக்கு ஓகே, என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆட் வேல்யூஸுக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஈவனுக்கு கொடுத்தாச்சு. டிஆர் nth சைல்டு ஆட் வேல்யூஸும் தரணும். ஸோ தட் அது வந்து ஆட் அண்ட் ஈவனுக்கான வேரியேஷன்ஸை வந்து எடுத்துக்கும். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்? ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துடலாம். ஹேஷ் FFFன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம்? ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். தென் இப்போ மீடியா செக்ஷனுக்கு நம்ம வந்து சிஎஸ்எஸ் பண்ணியிருந்தோம். சென்ட்ரலிஸ்டாக மட்டும் வச்சுருந்தோம். ஜஸ்ட் மீடியா செக்ஷனுக்கு மீடியா கண்டெய்னர் இருக்கும்.
display flex கேப் வந்து 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஆல்சோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்பேஸ் அரவுண்ட் ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்பேஸ் பிட்வீன் இந்த மூணுத்துக்கான வேரியேஷனுமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பேட்டர்னில். ஜஸ்ட் அதை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்றது புரியும். ஓகே, இப்போ மீடியா செக்ஷன் நம்ம லோக்கல் வீடியோவும் ஆடியோவும் லைக் ஈக்குவலாக வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கு. ஃபைன். தென் மீடியா ஐட்டம்ஸ் தான் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? டாட் மீடியா ஐட்டம் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கட்டும். தென் border radius 8 pixel, box shadow 4 pixel, 6 pixel. RGBA எனக்கு எந்த மாதிரி வேணும்னா ஓகே, ஆல்ரெடி நான் கொடுத்ததே வந்து அகைன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் பேடிங் 20 pixel, width எனக்கு 45% யூட்டிலைஸ் பண்ணணும் ரெண்டும் சேர்த்து. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ மீடியா ஐட்டமை வந்து நான் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியுதா 45% ஆஃப் ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கு ரெண்டுமேவும். இது கொஞ்சம் இப்போ ரீடபிளாக வந்துட்டுருக்கு. தென் மீடியா ஐட்டம் கொடுத்தாச்சு. அப்போ வீடியோக்கும் லோக்கல்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பார்டர் ரேடியஸ் 8 பிக்சல், மேக்ஸ் வித் 100%. இது எதுக்காக கொடுக்குறோன்னா எந்த வகையான ஸ்க்ரீன்லேயுமே வந்து நமக்கு வித் வந்து அடாப்டபிள் ஆகிறதுக்காக, ஈவன் மொபைல், டேப் அண்ட் லேப்டாப் எல்லாத்துக்குமே. ஹைட் ஆட்டோ. தென் ஆடியோக்கு ஆப்வியஸாக தரணும். ஆடியோவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வித் 100%, border radius 8 pixel. ஓகே, இப்போ எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோவுமே லைக் மேக்ஸ் வித் வச்சு அடாப்ட் ஆகிருக்கு, ஆடியோவுமே கரெக்டாக அடாப்ட் ஆகிருக்கு. தென் அட்மீடியா அப்படின்னு ஒரு அனடேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து வேரியேஷன் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பிக் ஸ்க்ரீனாகவும் இருக்கலாம், ஸ்மால் ஸ்க்ரீனாகவும் இருக்கலாம், மீடியம் ஸ்க்ரீனாகவும் இருக்கலாம். அதுக்கு நான் ஒரு மேக்ஸ் வித் வந்து இப்போ அசைன் பண்ணணும். ஸோ தட் எனக்கு நான் போகிற இந்த வெப் அப்ளிகேஷனில் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து எல்லா ஸ்க்ரீனுக்குமே வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு பெரிய எழுதுறேன். மேக்ஸிமம் ஒரு 800 பிக்சல் நான் கொடுத்துட்றேன். இதில் மீடியா கண்டெய்னர் தான் நான் வந்து அந்த சேஞ்சஸ்க்கு வந்து அப்ளிகபிள். மேக்ஸிமம் 800 பிக்சல் வரைக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் 2 இடத்துல இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது இந்த மாதிரி. ஸோ ஸ்க்ரீனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு மீடியா செக்ஷன் மேலே கீழேன்ற மாதிரி மாறணும் இல்லையா? லைக் வீடியோ மேலே வரணும், ஆடியோ கீழே வரணும், அதுக்கேற்ற மாதிரி அசைன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமாக வந்து எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் வந்து நான் சென்டராகவே வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் மீடியா கண்டெய்னர் ரெடி பண்ணியாச்சு. அப்போ மீடியா ஐட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ தனித்தனியாக வந்து வீடியோ அண்ட் ஆடியோன்னு இருக்குல்ல. வித் 80%, மார்ஜின் பாட்டம், பிகாஸ் நம்மளோட என் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக ஒரு 20 பிக்சல் நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீனை வந்து நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ தெரியுதா நம்ம எதுக்கு மீடியா டேக் யூஸ் பண்ணியிருக்கோன்னு?
லைக் டேபிள் டேட்டா, நம்ம கோர்ஸ் நேமு, ஜாவா எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. கீழ மீடியா செக்ஷன்ல லெஃப்ட் அண்ட் ரைட் இருந்தது. இப்போ வந்து லைக் மேல கீழன்ற மாரி இருக்கு. அதுவும் ஆட்டோவா தன்னை வந்து அலைன் பண்ணியிருக்கு. இதுக்காக தான் இந்த மீடியா டேக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென் நம்ம டேபிள்ல ஏன் அது அப்ளை ஆகல அப்படின்றதையும் இப்ப செக் பண்ணிறலாம். டேட்டா டேபிள்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துட்டோம்? ஓகே. டேபிள் டிஹெச், பேடிங், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். டிஹெச்லேயுமேவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே கைஸ். இந்த ஒரு பார்ட்ட மட்டும் நான் ஃபர்தர் ஃபியூச்சர் வீடியோல வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றத நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம எல்லா சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணிட்டோம். ஏன் இங்க அப்ளை ஆகலன்றதுக்கு இன்னும் தெரியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். எதனால இது இன்னும் சேஞ்ச் ஆகாம இருக்குன்றது. ஓகே. அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். வித் HTML-ஓட இன்னொரு புது கான்செப்ட். HTML, CSS பேஸ் பண்ணி இன்னொரு புது கான்செப்ட். அதோட நம்ம பேசிக்ஸோட பிளேலிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம். தென் HTML, CSS-ஓட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் ஐஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்றாங்க, தென் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளா ஒரு பேட்டர்ன் ரெடி பண்றது, லைக் கண்டெய்னரா வந்து எப்படிலாம் டிஃபரன்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே நான் வந்து HTML, CSS அட்வான்ஸ்லயும் நம்ம செக் பண்ணலாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இட் வில் பி லிட்டில் பிட் மோட்டிவேட்டடா இருக்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் அதிகமா போடணுன்ற ஒரு தாட் வரும். எனிவேஸ், பாய்.